இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு பார்த்தா நிக்லஸ் பூரன் பெரிய ஷாக் கொடுத்தாரு. அப்படி என்ன தான் கொடுத்தாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அதாவது நிக்லஸ் பூரன் எப்பேற்பட்ட பிளேயருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் திடீர்னு இந்த முடிவை எடுத்தார் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்குமே தெரியல. மெயின் ரீசன் என்னென்னா இன்ஜுரி கன்சர்னால தான் அவர் ரிட்டையர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது ஏர்லி ஸ்டேஜஸில், அதாவது 29 ஏஜ் தான் அவருக்கு ஆகுது. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டு ஃபுல்லாக அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். அதாவது ஓடிஐ ஃபார்மேட், டெஸ்ட் ஃபார்மேட் அண்டு T20 ஃபார்மேட். இதனால் என்னென்னா வெஸ்ட் இண்டீஸ் ஃபேன்ஸ் ஆகட்டும், கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே கவலைக்கிடமாக இருக்குது மனசில். ஸோ ஏன் இவ்வளோ சீக்கிரமாக ரிட்டையர் ஆனார் அப்படின்னு சொல்லி பார்த்தா மெயின் ரீசன் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்ஜுரி காரணமாக மட்டுமா தான் இருக்கும். பட் வெஸ்ட் இண்டீஸ் சைடு பெரிய ப்ரெஷர் கொடுத்துருக்கவே மாட்டாங்க போர்டு சைடு. ஸோ நிக்லஸ் பூரன் இந்த முடிவு ஆல்ரெடி 2016 எடுப்பாருன்னு எல்லாருமே நினச்சோம். பட்டு அவர் இதுவா நாள் விளையாண்டதே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு ஒரு கால் ஃபுல்லாக பெரிய இன்ஜூரி, கிட்டத்தட்ட 1 இயராக அவர் கிரிக்கெட்டே ஆடல. இனிமேல் இவர் வரமாட்டார் அப்படின்னு இருந்தது. பட் இருந்தாலும் தலைவன் ப்ளே பண்ணி மாஸ் காமிச்சாப்பில் மும்பை இந்தியன்ஸுக்கு எம்எல்சி கப் வாங்கி கொடுத்தாரு. எல்ஹெச்சிக்கு பெரிய ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணார். பஞ்சாப் டீமில் வேறு இருந்தார். வெஸ்ட் இண்டீஸில் ஒரு கேப்டனாக ஆகி டீமை வேறு லெவலில் வழிநடத்தி 2024 அந்த வேர்ல்டு கப்பில் பார்த்திங்கன்னா செமிஃபைனலிஸ்ட் வரைக்கும் கொண்டு போனார். ஸோ நிக்லஸ் பூரன் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் லெஜண்ட் அப்படின்னு சொல்லலாம். T20 சைடு சொல்லலாம். இவர் அடித்த ஒவ்வொரு சிக்ஸும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக தான் ஐபிஎல்லில் 40 சிக்ஸ் அடித்து தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணார். அதுவும் இல்லாமல் சிக்ஸ் அடித்த லிஸ்ட்லேயே அதிக சிக்ஸ் அடித்ததுனால இவருக்கு அந்த ஒரு ட்ராஃபியும் கொடுத்தாங்க. கடைசியாக ஃபைனலி என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறேன், இதுதான் என்ன கடைசி. பட் இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடலைனாலும் நான் லீக் மேட்சஸ் எல்லாம் ஆடுவேன். அதாவது இந்த எம்எல்சி, அப்புறம் ஐபிஎல், அப்புறம் எமிரேட்ஸ் எல்லாம் ஆடுவாங்க பார்த்தீங்களா, ஐஎல்டி, சவுத் ஆப்பிரிக்கா T20, இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி நிக்லஸ் பூரன் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இந்த முடிவு கிரிக்கெட் ஃபேன்ஸ் சைடு பெரிதும் இழப்பாக அமையுது. பட் நிக்லஸ் பூரன் சைடு ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம். நிக்லஸ் பூரன் அடியை பார்ப்பீங்க. அதாவது ஒரு மேட்ச்சில், அதாவது ஒவ்வொரு கண்ட்ரி நடத்துகிற அந்த T20 லீக் டொமஸ்டிக்கில் வேறு மாதிரி ப்ளே பண்ணுவார்னு எல்லாருனாலும் எதிர்பார்க்கப்படுது. பட் திடீர்னு ஏர்லி ஸ்டேஜ் 29 ஏஜில் ரிட்டையர்மெண்ட் ஆனது எல்லாத்துக்கும் மனசுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக அளிக்குது. மெயின் காரணமாக என்னென்னா வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு அவங்க கண்டிப்பாக பெரிய இழப்பை சந்திப்பாங்க நிக்லஸ் பூரனை விட்டுட்டாங்கன்னா. ஏன்னா நிக்லஸ் பூரன் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பரும் கூட. 2 சைடுமே இவர் பெரிய ஜாம்பவான் லிஸ்ட்டில் இருந்தார். பட் பெரிய இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன் வெஸ்ட் இண்டீஸ் சைடு பொறுத்தளவுக்கு. பட் இருந்தாலும் நிக்லஸ் பூரன் நிக்கி அவ்வளோதான் போச்சு, சொல்லி முடிச்சிட்டாங்க. ஏன் இந்த திடீர் முடிவு எடுத்தாருன்னு ஜீர்ணிக்க முடியல. அதாவது நிக்கி இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படலை. மிஸ் பண்ணுவாங்க வெஸ்ட் இண்டீஸ் ஃபேன்ஸ் ஆகட்டும், வெஸ்ட் இண்டீஸ் போர்டு ஆகட்டும், கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆகட்டும். மெயினாக என்ன, ஐபிஎல்லில், ஐஎல்டியில், பாகிஸ்தான் சூப்பர் லீக்ஸ், பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ஸ், அதுக்கப்புறம் பிபிஎல், சிபிஎல் எல்லாத்துலேயும் தொடர்ந்து விளையாடுவார் அப்படின்னு நம்புகிற நிக்லஸ் பூரன் இந்த முடிவு எடுத்தது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் தான் சொல்லணும் மக்களே. அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.